நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், இன்றைக்கு மதுரை மக்கள் படுகிற துன்பங்கள் துயரங்களை எடுத்து சொல்கிற வாய்ப்பு துணை கேள்வி மூலமாக எனக்கு கிடைத்தது. எங்கு பார்த்தாலும் சாலைகள் குண்டும் குழியுமாக சேதமடைந்திருக்கிறது. பாதாள சாக்கடை ஆறாக ஓடுகிறது. மழைநீர் வடிகால் முறையாக பராமரிக்கப்படாதனால் சாலைகள் எங்கும் நீர் நிறைந்திருக்கிறது. எனவே மக்கள் சர்க்கஸை பயணிப்பதைப் போல, சர்க்கஸ் கலைஞர்களைப் போல அவர்கள் பாதையை கடக்க வேண்டியிருக்கின்றதை சொன்னேன். ஆனால் அமைச்சர் கோபித்தார். இருந்த போதிலும் இன்றைக்கு அவங்களுடைய பத்திரிகையே இன்றைக்கு உண்மை நிலையை புட்டு வைத்திருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை தெரிவித்துக்கிறேன். காலகட்டத்தில் அந்த பனியூர் கால்வாய் தூர்வாரி தெப்பக்குளத்துக்கு தண்ணி நிரந்தரமாக போகிற மாதிரி வச்சுங்க. ஆனால் இப்போ தண்ணி ஆற்றுல அவ்வளோ போனாலும் தெப்பக்குளம் வறண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருந்து வருது. அதான் இந்த ஆட்சியினுடைய செயலற்ற தன்மை, மாநகராட்சி நிர்வாகம், மோசமான நிர்வாகம். மதுரை மாநகராட்சியில் மேயர் முதல் இன்றைக்கி மண்டல தலைவர், நிலைக்குழு தலைவர் இல்லாத ஒரு மாநகராட்சியாக மதுரை மாநகராட்சி, ஊழல் நிறைந்த மாநகராட்சி, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த மாநகராட்சியாக, 200 கோடி கொள்ளையடித்த மாநகராட்சியாக ஒரு நீதி அரசரே இன்றைக்கி சுட்டிக்காட்டி இந்த மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு வரி விதிப்பில். எனவே இதை உடனடியாக மீண்டும் மதுரையில் இருக்கிற 100 வார்டுகளில் இருக்கிற கட்டடங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும். மறு ஆய்வு செய்து அது வரி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று ஒரு குழு அமைத்திருக்கிறார் ஐஜி தலைமையில். என்றாலே இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது? 2 அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த அரசு நிகழ்ச்சியில் மட்டுமே போய் ஃபோட்டோ ஷூட்டிங், அவங்க முதலமைச்சரை போல ஃபோட்டோ ஷூட்டிங் மட்டும் எடுத்து வந்து விடுகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் மக்களை சந்தித்து நேரடியாக சந்தித்து இந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று ஆய்வு செய்வதன் மூலமாக அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அந்த பணி நிறைவு செய்த பணியில் இந்த அமைச்சர்கள் யாருமே ஈடுபடுவது கிடையாது. ஆனால் 10 தொகுதி வென்றெடுப்போம், 10 தொகுதி வென்றெடுப்போம் மட்டும் சொல்கிறார்கள். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள். வருகிற தேர்தலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியான பதிலடியை ஒருவிரல் புரட்சி மூலமாக மதுரை மக்கள் கொடுக்க வேண்டும். 4 தொகுதியிலும் மாநகராட்சி பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த பெருத்த முறைகேடுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் 69 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒரு மாநகராட்சி மேயரை கூட தேர்ந்தெடுக்க முடியாமல், 5 மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாமல், நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத அரசு தான், கையாளாத அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகம், அவருடைய கட்சியும் இன்றைக்கு இருக்க மதுரை அமைச்சர்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இருளடைஞ்ச ஒரு நிலையில் இருக்குது.